வணக்கம். இன்றைக்கி டேஸ்டியான ஸ்பான்ச்சியான ரவா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷனல் தான். இது கூட 1/2 கப் ரவா எடுத்து வச்சுருக்கேன். வறுத்தது வறுக்காது எதாக இருந்தாலும் ஓகே. அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரவையோட ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப் ஃப்ரெஷ் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவை இட்லிக்கு மாவு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது. இது கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணி நல்லா மாவை அடித்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் தேவைப்படாது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாவை ஒரு இட்லி பாத்திரத்தில் ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா ரவா இட்லி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.